ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இட்லி தோசைக்கு சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அந்த சட்னி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பமே நான் ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் ஒரு 80% குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.